Students, example 2.10. இங்க பாருங்க first sum 0.85 பர்சன்டேஜாக மாற்றணும்னா மேலேயும் கீழே எதால் மல்டிபிள் பண்ணணும், 100ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஸோ இது 100ஆல் மல்டிபிள் பண்ணால் 85/100. 85/100 தான் 85% எழுதிக்கலாம். ரைட், அடுத்தது 0.05. இதையும் நம்ம என்ன பண்ணணும், மேலேயும் கீழேயும் 100ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஸோ மல்டிபிள் பண்ணால் 5/100. இதை வந்து என்ன எழுதலாம், 5% எழுதிக்கலாம். தட்ஸ் ஆல். அதே மாதிரி 0.3 இதை என்ன பண்ணிக்கலாம், 0.3 மேலேயும் கீழேயும் 100ஆல் மல்டிபிள் பண்ணால் ஸோ இங்கே வந்து என்னது 300/100 வரும். இங்கே ஆல்ரெடி ஒரு டெசிமலில் ஒரு புள்ளி இருக்குது. ஸோ கட் பண்ணிடலாம். ஸோ அப்போ ஆன்சர் என்னது 30/100. 30/100 தான் 30% எழுதிக்கலாம். ரைட்டு, அடுத்தது 0.025 என்று இருக்குது. மேலேயும் கீழே எதால் மல்டிபிள் பண்ணுங்க, 100ஆல் மல்டிபிள் பண்ணுங்க. ஸோ கீழே 100, 100ஆல் மல்டிபிள் பண்ணால் 0 இங்கே ஒரு சைபர் இருக்குது. இங்கே பாருங்கள், இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும். ஓகேவா? இங்கே 2 ஸ்தானம் தள்ளி 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ எங்கே வரும், இங்கே வரும் பாருங்கள், 1 2 3 இங்கே வரும். ஸோ இந்த சைபர் கட் போட்டாலும் ஒன்று தான், போடாட்டி இருந்தாலும் ஒன்று தான். சாரி, இங்கே வந்துருச்சு. ரைட், அப்போ என்னது 0.25/100. இது எப்படி எழுதலாம், 2.5% எழுதிக்கலாம். ரைட், சால். சாரி, இன்னொரு கொஸ்டின் இருக்குது பாருங்கள், அது கடைசியாக எழுதுகிறேன். 2.25 நாம் என்ன பண்ணணும், மேலேயும் கீழேயும் 100ஆல் மல்டிபிள் பண்ணணும். ரைட்டு, ஸோ இங்கே 100ஆல் மல்டிபிள் பண்ணால் 2 சைபர் சேர்ந்து வரும். சேர்ந்துருச்சா? இங்கே எவ்வளோ டெசிமல் இருக்குது, 2. அதனால் 2 லாஸ்ட் 2 டிஜிட்டாக கட் பண்ணிடுங்க. அப்போ என்னது 225/100. அதை வந்து என்னதுலாம் 225% எழுதிக்கலாம். தட்ஸ் ஆல். நம்ம என்ன பண்ணியாச்சு, டெசிமல்லேருந்து பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் நம்ம மீட் பண்ணலாம். பை பாய்.